கலைஞர் 100 ஆண்டு விழா இதை யார் நடத்தினா? அரசு நடத்தல. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தலைமையில தென்னிந்திய நடிகர் சங்கமும் இன்னும் சில சங்கங்கள், இந்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 12 சங்கம் நினைக்கிறேன், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, எல்லாம் இந்த சினிமா அமைப்புகளை சார்ந்தவங்க தான். இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கொஞ்ச நாளாவே வந்துட்டு கலைஞர் 100 ஆண்டு விழாவை சிறப்பாக செய்யணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் செஞ்சாங்க. பல காரணங்கள், இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் அவர்களுடைய முயற்சிக்கு தடை விதித்தது. இப்ப பாருங்க, கிண்டியில நடைபெற்று பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வுக்கு வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் வந்திருக்காங்க. பெரிய பிரபலங்களை தவிர்த்து ஒரு முக்கியமான சில பேர்கள் வரலாம் சொல்றாங்க. ஏன் மக்களே பல பேர் வந்து உட்காரல, சேர்லாம் காலியா இருந்ததுன்னு சொல்றாங்க. கலைஞர் என்று பேரை சொன்னாலே கூடாத கூட்டமும் கூடும். ஆனா இங்க வந்து பார்த்தோன்னா எந்த கூட்டமும் இல்ல, ரொம்ப காலியா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க, இடமாற்றங்கள். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க மாத்தினாங்க, டேட்டா மாத்தினாங்க, மழை டைம், இது போக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு மக்களை போய் சென்றடையல. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெயின் ரீசன் ஆயிடுச்சு கலைஞருடைய இந்த 100 ஆண்டு விழாவுடைய சொதப்பலுக்கு ஒரு காரணமானுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சொதப்பல்னா என்ன? அந்த நிகழ்வே நடக்காம போகணும், அப்படித்தானே? இல்ல, நல்லா தான் நடந்து முடிஞ்சிருக்கு.